Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் இந்த வீடியோ வழியாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. நாம் யாரும் விரும்பாத ஒரு நிகழ்வு மரணம். தங்களுடைய எதிரிகளுக்கு கூட மரணம் வரக்கூடாது என்கிற ஒரு நல்ல சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதே போல மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் உங்களை ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள், இந்த அரசியலிலே இருவரும் எதிர்மறையாய் இருந்தார்கள். அநேக வேறுபாடான கருத்துகள், அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் கூட ஒருவருடைய மரணத்தை மற்றொருவர் விரும்பவில்லையே. அப்படியானால் இந்த மரணத்தை குறித்து என்ன காரியம்? இந்த உலகத்திலே மரணத்தை குறித்து அநேக கருத்துக்கள், அநேக சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, வேதத்தில் மட்டும்தான் மரணத்தை குறித்த நிதர்சனமான, நிச்சயமான, உறுதியான அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு சில அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவிலே அவர்கள் சொல்லும் காரியங்கள், அதே வேளையிலே நம்முடைய வேதத்திற்கு அந்த காரியங்கள் எப்படி ஒத்து போகிறது என்கிறதை குறித்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், 1975ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ரேமண்ட் மூடி என்பவர் இந்த அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலே காணப்பட்ட 150க்கும் மேற்பட்ட மரண தருவாயில் இருந்த அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து அவர்களுடைய அந்த கடைசி அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள், அவருடைய அந்த தருணங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அதை ஒரு புத்தகமாய் வெளியிடுகிறார். அதே போல 2014ஆம் ஆண்டு இதே அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் சாம் பார்னியா என்பவர், இவர் அமெரிக்காவில் மட்டுமல்ல, இங்கிலாந்து, ஆஸ்திரியா போன்றதான மற்ற தேசங்களிலும் இதே போல 2000க்கும் மேற்பட்ட ஜனங்களிடத்திலே, இந்த மரண தருவாயில் இருக்கும் ஜனங்களிடத்திலே சில ஆய்வுகளை நடத்துகிறார். இந்த ஆய்வுகளுக்கு பின் இவைகளை எல்லாம் ஒரு கட்டுரையாக, புத்தகமாக அவர் வெளியிட்டார். பாருங்கள், இது எல்லாவற்றை விட 2016ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஆக்கர்மன், பாருங்கள், இவர்தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அநேக மத நம்பிக்கைகள் கொண்ட கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூத மதத்தில் உள்ளவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட ஜனங்களிடத்திலே இவர் இந்த ஆய்வுகளை நடத்தினார். இவர் இந்த ஆய்வுகளை அநேக லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் மூலமாக, இதை சொல்லுகிறார்கள் ரீஅனிமேஷன் மெத்தட். பாருங்கள், சிபிஆர் மிஷின், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட இந்த ஆட்டோபல்ஸ் கருவிகளை வைத்து இந்த மரண தருவாயிலே இருந்த இந்த மனிதர்களை, அவர்களிடத்திலே செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சிகளை இவர் ஒரு புத்தகமாக, ஒரு கட்டுரையாக வெளியிட்டார். பாருங்கள், இப்படி இந்த மருத்துவர்கள், இந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்படிப்பட்ட மரண தருவாயில் இருந்த மக்களுடைய இந்த மரண தருவாயின் நிகழ்வுகளை இவர்கள் புத்தகமாக, இந்த ஆராய்ச்சி முடிவாக வெளியிட்ட சில காரியங்கள் நம்முடைய வேதத்திற்கு அப்படியே ஒத்து போகிறது. பாருங்கள், முதலாவதாக அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் உடலை பிரிந்து அந்தரத்தில் மிதப்பது போல ஒரு உணர்வு, எங்கள் உடலை நாங்களே பார்க்க முடிவதாக, அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த மரண தருவாயிலே அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியமாக அவர்கள் எழுதுகிறார்கள். இதை நாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக அவர்கள் சொல்லுகிற மற்றொரு காரியம், ஒரு தெய்வீக சக்திக்கு முன்பதாக எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா முக்கியமான தருணங்கள் எல்லாம் திரும்ப நடப்பது போல, திரையில் காண்கிற ஒரு காட்சியை போல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் வேத புத்தகத்திலே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். பாருங்கள், இந்த அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் நம்முடைய வேத வார்த்தைக்கு எப்படியாய் ஒத்து போகிறது. அடுத்தபடியாக அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் அதிக வெப்பத்தை உணர்கிறோம், அசாதாரணமான ஒளி,
இந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடிவதில்லை, இது இனிமையாக இல்லை என்றவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது பாருங்கள். நான்காவதாய் சொல்லுகிற காரியம், முழுவதும் அமைதி உள்ள ஒரு நிலையிலே, பாதுகாப்பான ஒரு நிலையிலே நாங்கள் இருப்பதாகவும், ஒளி நிறைந்த இடத்திலே இருப்பதாகவும், இந்த ஒளி எங்கள் கண்களை கூச வைப்பதாகவும் இல்லவே இல்லை என்று இவர்களுடைய ஆராய்ச்சி முடிவு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த அறிவியல் ஆராய்ச்சியினுடைய முடிவெல்லாம் நம்முடைய வேதத்தின் வார்த்தைக்கு ஒத்து போகிறது. கடைசியாக அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், மரணத்துக்கு பின்பதாய் நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதிலே எந்த சந்தேகமும் தேவையில்லை, இது தீர்க்கமான ஆராய்ச்சியின் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்த நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், மரித்த தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நாம் வேதத்தினுடைய வார்த்தை இந்த ஆராய்ச்சி முடிவினுடைய அனைத்து காரியங்களுக்கும் ஒத்து போகிறது. அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் வேதம் ஒருபோதும் இவைகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆம், வேதம் சொல்லுகிற எந்த காரியத்தையும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் இல்லை என்று சொல்வதில்லை. ஆகவே மரணத்துக்கு பின்பது உறுதியான வாழ்க்கை இருப்பது என்பது வேதத்தின்படியும் உண்மை. இதை அப்படியே ஏற்றுக்கொண்ட அறிவியல் நிறுவனத்தின்படி இது உண்மையாக, இது சத்தியமாக, இது மாறாததாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மரணத்துக்கு தான் இருக்கிற அந்த உறுதியான வாழ்க்கை, மரணம் என்பது ஒரு முடிவல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அது நித்தியத்தினுடைய அது தொடக்கம், அது வாசல். ஆகவே இந்த நித்தியமான வாழ்க்கையிலே, மரணத்துக்கு முன்பதாக இருக்கிற உறுதியான வாழ்க்கையிலே நாம் தெய்வத்தோடு காணப்பட வேண்டுமானால், நாம் அந்த நித்தியமான வாழ்க்கையிலே சந்தோஷமாய் காணப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த அன்பை ஒவ்வொரு மனிதர்களும் நாம் உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை, அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை சந்தோஷமாய் இயேசுவோடு கூட பெற்றுக் கொள்ளுவோம். அந்த வார்த்தை எத்தனை உண்மையானது, இந்த வார்த்தையை நம்புவோம். ஆகவே இந்த அறிவியல் ஆராய்ச்சி முடிவு இந்த நிறுவனத்தை சொல்லுகிறது போல நாமும் இந்த வேதத்தின் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. Thank you. God bless you.